ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்தாஸ் கிச்சன். மிர்தாஸ் கிச்சனில் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து ரவா கேசரி. இது கல்யாணத்துங்களை எப்படி செய்கிறாங்க அந்த மாதிரிலாம் நம்ம செய்ய போகிறோம், அந்த முறையில் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ரவை வந்து ஒரு 150 கிராம் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அந்த 150 கிராம்னா இது 200 கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். நெய் கொஞ்சம், ஏலக்காய், முந்திரி, சன்ஃப்ளவர் ஆயில், ஏலக்காய் பொடி கொஞ்சம், திராட்சை கொஞ்சம் எடுத்திருக்கேன். கலர் பொடி தேவைப்பட்டால் அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபுட் கலர் கொஞ்சம். அவ்வளோதாங்க. இது எப்படி செய்கிறதுன்றத முதல்ல பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கோம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் சூடானோடனே முந்திரியை வறுத்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் வறுபடும்போது கொஞ்சம் நம்ம திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை வந்து கொஞ்சம் உப்பி வரும், பால் மாதிரி வரும், நல்லா பொரிஞ்சு. இப்போ நம்ம வறுபட்டுச்சு எடுத்துடலாம். நெய்யாக கூடவே இன்னும் கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணி நம்ம ரவையையும் வறுத்துக்கலாம். ரவை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வறுக்கணும். ரொம்ப நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வறுத்துக்கலாம். நெய்யில் வறுக்கும்போது ரவை வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுதான் வந்து நம்ம கணக்கு. அதே மாதிரி கலர் மாறாமல் நெய்யில் வறுபடும் போது உதிரி உதிரியாக நல்லா வரும். நெய்யில் வறுபட்டுருச்சுன்னா நம்ம தண்ணியில் கொட்டும்போது கட்டி இல்லாமல் வரும், நல்லா வரும். புதுசாக செய்கிறவங்களுக்குள்ளே கட்டி தட்டாமல் இருக்கும் நல்லா. அதனால் நல்லா நம்ம கொஞ்சம் வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா தான் கரெக்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா கருகிடும், ரவையும் கருப்பாயிடும். அப்போ நல்லா இருக்காது, வாசனை வந்து நல்லா இருக்காது. நம்ம திடீர்னு நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வராங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஈஸியாக இது வந்து எப்போவுமே இந்த எல்லா விசேஷத்துக்கும் செய்கிற ஒரு ஈஸியான ஸ்வீட் இது. திடீர்னு விருந்தாளி வந்தாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கும் நம்ம இதை செஞ்சுக்கலாம். எல்லா வகையான விசேஷமான ஃபங்க்ஷனுங்களுக்கும் இதை நம்ம செய்யலாம். ஈஸியாக முடிக்கிற ஸ்வீட்டு, நம்ம வீட்டுங்களே செய்கிற ஸ்வீட் இது. வீட்டில் ரவை, சர்க்கரை எல்லாமே ஸ்டாக்கில் இருக்கும் நம்மக்கிட்ட. அதை வச்சு செய்கிறது தான் இந்த கேசரி. ரவையும் வாசனை வந்துடுச்சு, நல்லா வறுபட்டுட்டுன்னு இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே பாத்திரத்துலேயே இந்த கப்பில் தான் ரவை எடுத்தோம் நம்ம. இது 150 கிராம் ரவை எடுத்தோம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 3 கப்பு, 3லேருந்து 3.5 கப்பு வரைக்கும் தண்ணி நம்ம விட்டுக்கலாம். 3 விட்டுட்டேன், கொஞ்சம் ஒரு அரை விட்டுருக்கேன். இப்போ கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் நெய் விட்டுக்கிறேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிது. இப்போ நம்ம ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை இந்த மாதிரி கொட்டி கொட்டி கிளறிக்கலாம். இப்போ நம்ம நல்லா வறுத்ததுனால இது கட்டி வராது, இது கட்டி தட்டாது. இந்த ரவை நம்ம சரியாக வறுத்துட்டோம்னா கட்டி தட்டாத வரும். ரவை வெந்து நல்லா உருண்டை கட்டி கட்டியாக வராது, நல்லா இருக்கும். அப்போ எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கணும். இந்த அளவுக்கு ஒரு பிஞ்சு சால்ட்டு நம்ம சேர்த்துக்கிறேன். அப்போ தான் ருசியை வந்து ஸ்வீட்னஸை அதிகப்படுத்தி காட்டும் அது. அதே மாதிரி ரவையும் நல்லா வெந்த பிறகு தான் சர்க்கரையை போடணும். நம்ம ரவை வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கும், அதுக்கப்புறம் வேகாது ரவை. இப்போ ரவை வெந்துடுச்சு. இப்போ நம்ம 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சர்க்கரை வந்து 2 கப்பு வேணுன்றாலும் போட்டுக்கலாம், இல்லை 1 கப்பு போதுனாலும் விட்டுக்கலாம். அவங்கவுங்க ஸ்வீட்னஸ் பொறுத்து தான் இருக்குது. யார் நீங்கள் நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் அதிகமாக போட்டுக்கலாம், கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 1 கப்பு போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ 1.5 கப்பு தான் போட போகிறேன். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்போ ஆரஞ்சு கலர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கலர் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னாலும் விட்டுடலாம். உங்களுக்கு என்ன பிடிச்ச கலர் இருக்குதோ அதை கூட ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடாமல் கொஞ்சம் கொஞ்சம் கிளறிக்கினே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கல்யாணத்துக்கெலாம் இந்த எசன்ஸ் விட்டால் தான் கல்யாண கேசரியாக இருக்கும்.
நம்ம அந்த மெத்தடில் செய்கிறதுனால நான் எசன்ஸ் விட்றேன். நீங்கள் தேவைப்பட்டால் இதை விட்டுக்கலாம், இல்லை ஏலக்காவே போதும்னாலும் விட்டுக்கலாம். நம்ம அதோடு விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கல்யாண கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மித்தாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.